Hello friends, welcome to Raji's Food Corner. இன்னைக்கு நம்ம கிச்சனில் செய்ய போகிறது வெந்தய கீரை சப்பாத்தி. இது ஒரு நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான சப்பாத்தி. வெந்தய கீரை நார்மலாக கொஞ்சம் கசப்பாக இருக்கும், பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சுத்தமாகவே கசப்பு தெரியாது. இது ஒரு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இன்றைக்கி நான் 3 கப்பு கோதுமை மாவு போட்டு செய்ய போகிறேன். இந்த அளவில் செஞ்சிங்கன்னா ஒரு 20லேருந்து 25 மீடியம் சைஸ் சப்பாத்தி செய்ய முடியும். இதில் 1/4 கப்பு கடலை மாவு சேர்த்துட்றேன். கூடவே 1/2 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் ஜீரகம் இல்லைன்னா ஜீரகம் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி. இது போடணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் இருந்தால் போட்டுக்குங்க. அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நிறைய வாட்டி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போடாமல் செஞ்சுருக்கேன், அப்பயும் இந்த சப்பாத்தியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு. லாஸ்ட்டில் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் நம்மளோட வெந்தய கீரையை சேர்த்துடலாம். இந்த கீரையை நான் நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அளவு பார்த்திங்கன்னா இது ஒரு 2 கப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு சாஃப்டான மாவு பிசைஞ்சிருங்க. ஓரளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். இதை நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இது ஆயிடுச்சு. இப்போ ஒரு தட்டு இல்லைன்னா இது மாதிரி காட்டன் துணி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 15 மினிட்ஸ்க்கு. எப்போவுமே நம்ம மாவு பிசைஞ்சிட்டு இமீடியட்டாக சப்பாத்தி செய்யக்கூடாது. இது மாதிரி ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை உருண்டை பிடிச்சி திரட்டிடலாம். திரட்டும் போது மீதி உருண்டையை கவர் பண்ணி வைங்க. நான் சப்பாத்தி தவாவும் சூடாகிறதுக்கு வச்சுருக்கேன். மாவு நல்லா 2 பக்கமும் டஸ்ட் பண்ணிடுங்க. இந்த சப்பாத்திக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஏதோ பெரிய சைட் டிஷ்லாம் தேவைப்படாது. கொஞ்சம் மெலிசாவே திரட்டுங்க. இந்த அளவுக்கு அப்படி பாருங்கள், இந்த அளவுக்கு திரட்டிங்கன்னா சரியாக இருக்கும். தவா சூடாயிடுச்சு. சப்பாத்தியை போட்டுறேன். கொஞ்சம் ஆயில் 2 பக்கமும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.